வணக்கம். நம்ம இன்னைக்கு உலக செம்மொழிகளில் ஹீப்ரு மொழியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது எபிரேயம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஐரோப்பாவில் கிமு 3000க்கு முன்பிருந்தே இன்று வரைக்கும் இலக்கியங்கள் இயற்றப்பெற்று இளமையோடு விளங்கக்கூடிய மொழி. செமிட்டிக் இனத்தைச் சேர்ந்தது. இந்த மொழியில் செமிட்டிக் வகுப்பினர் பயின்று வந்தாங்க. அப்படி இருந்தாலுமே பிற்காலத்தில் இது யூத மக்களுடைய தாய்மொழியாகவே மாறிடுச்சு. ஹீப்ரு மொழியை ஐரோப்பிய மக்கள் புனித மொழியாக கருதுகிறாங்க. இதுலேயே அவங்களுடைய வேதமான பைபிளில் காணப்படக்கூடிய பழைய ஏற்பாடு எனும் பகுதி உருவாக்கப்பெற்றது. இப்பொழுதும் யூதர்களுடைய வேதங்கள் ஹீப்ரு மொழியிலேயே அவர்களுடைய கோயில்களில் ஓதப்படுகிறது. ஹீப்ரு மொழியின் பெயருரி சொற்களும் வினையுரி சொற்களும் மிகவும் குறைவானதால் இது கவிதை உணர்ச்சியையும் மத உணர்ச்சியையும் வெளியிடுவதற்கு மட்டுமே ஏற்றதாக இருந்தது. மேலும் யூதர்கள் பாலஸ்தீன நாட்டை விட்டு துரத்த பெற்று பல நாடுகளிலும் போய் தங்க நேரிட்ட பின்னர் அவங்க தாம் தங்கும் நாட்டு மொழியே பயின்று வந்தாங்க. ஆனால் ஹீப்ரு மொழி நாளடைவில் பேச்சு வழக்கில் ஒளிந்து போய் இலக்கிய வழக்கில் மட்டும் நின்றுச்சு. பின்னர் அரபு விஞ்ஞான நூல்கள் மொழிபெயர்க்கப்பெற்ற காரணத்தால் மிக பல அரபு சொற்களை ஹீப்ரு மொழி சேர்த்து கொண்டது. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் தோன்றிய எலிசார் பென்யே யூதா என்பவர் ஹீப்ரு மொழியை பேச்சு மொழியாக்க பெரும்பாடுபட்டார். இந்த மொழி இப்பொழுது விஞ்ஞானத்தை கற்பிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியுற்றது. யூதர்கள் பிற மொழிகளிலிருந்து சொற்களை எடுத்துக்கொள்ள அவங்க கொஞ்சம் கூட தயங்கினதே இல்லை. அதே மாதிரி புதிய சொற்களை ஆக்கவும் தயங்கினதே இல்லை. ஹீப்ரு மொழி வாக்கியங்கள் அரபு மொழி போல வலப்புறத்திலிருந்து இடப்புறமாக எழுதப்பெறும். இறுதி பக்கத்திலிருந்து முதற் பக்கம் வரைக்கும் வாசித்துக்கிட்டே போகணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது ஹீப்ரு மொழி பாலஸ்தீனத்தில் உள்ள 3 அரசாங்க மொழிகளில் ஒன்றாகவே இருந்து வருகிறது. நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.